மீனராசி அப்படின்றது வந்து தலையை குறிச்சது, ஹெட். ஒரு ஹியூமன் உருவாகிறதுக்கு முன்னாடி, கருப்பைக்குள்ள உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க? ஒரு ஃபார்ம் ஆகுது. ஒரு ஸ்பெர்மோ ஒரு கருமுட்டையும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்குது. அந்த உயிர் உருவாகிறது முதல்ல உருவாகிறது வந்து என்னன்னா பிரெயின். நியூரான்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிரெயினை கிரியேட் பண்ணுது. அந்த ஸ்பைனல் கார்டு, அந்த பிரெயின்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரெயின் தான் உருவாகுது. சதைப்பண்டங்கள் வந்தாலும் அதில் உடலுக்குள்ள உருவாகிறது பிரெயின் தான் உருவாகுது. ஸோ நீருக்குள்ள மீன் ராசி 2 குறிக்குது. ரெட்டை மீன்னு சொல்றாங்கல்ல. பாண்டிய மன்னர்கள் ஏன் குறிச்சது? இதெல்லாம் வேற ஒரு கனெக்ஷன். இதையும் நம்ம இந்த மீனத்துல குறிச்சு பேசிறலாம். ஓகே. இந்த மீன ராசி அப்படின்றது தண்ணியை குறிச்சது. தண்ணியில தான் மீன் இருக்கும். ஸோ இந்த இரட்டை மீன் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரெயினோட பாகம் 2. ஐ மீன் லெஃப்ட் அண்ட் ரைட்ன்னு பிரிச்சு வச்சிருக்காங்களா? இதை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மூளை எனும் இரட்டையர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனுங்க என்ன சொல்றானுங்க? ஒரு சில குரூப் என்ன சொல்லிட்டு இருக்கு? ராவண இந்திரனை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து மீன ராசி ஃபர்ஸ்ட் ராசி. இதிலிருந்து கவனிப்போம். தலை ராசி. தலை தானே முதல்ல உருவாகுது. ஸோ அப்ப தலையில இருந்து ஆரம்பிக்கணும். மீனத்துல இருந்து ஆரம்பிக்கணும். மீனத்துல ரெட்டை மீன், தண்ணி, வாட்டருக்குள்ள தான் பேபி உருவாகுது. தாயோட கருவையில தண்ணிக்குள்ள தான் உருவாகுது. தண்ணிக்குள்ள உருவாகும் 2 மீன். அதாவது 2 மூளைகள் ஒட்டி உருவாகுது. ஸோ இது சிமிலரா கனெக்ட் ஆகுதா மீனராசியோட? மீனராசியோட குணங்கள், குணாதிசயங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரெயின் சம்மந்தமா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சைனீஸ் இந்த ஜோடியாக்ஸ்லாம் இருக்கு. அத நம்ம அடுத்த பார்ட்ல எல்லாம் கவனிக்கலாம். பட் நம்ம தமிழ்ல டீட்டெயிலா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேற லாங்குவேஜ், இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்றது ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். இது ஒரு சீரிஸ் மாதிரியே போடலாம். ஸோ மீன ராசின்றது வந்து பிரெயின் குறிச்சது. அதாவது முதல்ல உருவாகுதுல ஒரு உயிர். அந்த உயிர் ஆற்றலோட தத்துவத்தை குறிச்சது தான் மீன ராசி. இரட்டை பிரெயின். அது தண்ணிக்குள்ள உருவாகுது. மீன் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். ஸோ மீன ராசி அப்படின்னாலே அது இரட்டை மீன். அதுதான் சிம்பாலிசமா கொடுத்துருக்காங்க. தாயோட கர்ப்பப்பைக்குள்ள இருக்க தண்ணிக்குள்ள உருவான 2 லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை தான் குறிச்சது மீனராசி. ஸோ இப்போ மீனராசி டீட்டெயிலாக பார்த்துட்டிங்களா? இதை பற்றி நம்ம தனியாக ப்ரீஃபாக பேசுறதுக்கு நம்ம வந்து இங்கே கிளாஸ் எடுக்கல. எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பேசிக்காக சொல்லிடுறோம். என்ன உண்மையாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இவனுங்க ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாத்தையும் மாற்றிருக்கானுங்க. இப்போது மேசராசி ஃபர்ஸ்ட் ராசின்னு வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் வந்து விழுகும். ஆனால் இதே மீன ராசி ஃபர்ஸ்ட்டாக வச்சு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2வது ராசிக்கு போகலாம்.